ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷோல்டர் எப்படி இருக்கும்? ஷோல்டர் நல்ல விசாலமாக இருக்கும், ஷோல்டர் நல்ல அகலமாக இருக்கும். நெஞ்சி நல்ல செஸ்ட் உள்ளவர்களா இருந்தார்கள். அதிலே முடி இருக்கும், நெஞ்சில் முடி இருந்தது, நடுத்தரமான முடி. நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் அப்படியே ஒரு லைன் போன்று, ஒரு பிளக் லைன் போன்று முடி அப்படியே மெல்லிய ஒரு லைன் முடியாக வளர்ந்திருக்கும். தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் யாரும் வர்ணிக்கவில்லை, நபியவர்கள் எங்குமே திறக்கவில்லை. தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் அவுரத் இதை தவிர மற்ற எல்லாம் வந்திருக்கு. மனைவிமார் கூட அதை வர்ணிக்கின்ற அளவுக்கு நபி நடந்து கொள்ளவில்லை. ஷார்ட் போடுவதற்கு அனுமதியா முஸ்லிம்? முடியாது. அவுரத் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி வர்ணிக்கப்படவில்லை. அன்பானவர்களே, நெஞ்சிலே லேசான முடியிருக்கும் தொப்புள். வயிறு தள்ளிய வயிறும் அல்ல, ஒட்டிய வயிறும் அல்ல. பசியினால் ஒட்டி இருக்கிறது, பின்னால் உள்ளே போயிருக்கிறது. பசியின் காரணமாக நார்மலாக நெஞ்சும் வயிறும் சமமாக இருக்கும், நெஞ்சும் வயிறும் சமமாக இருக்கும். அப்படி வர்ணிக்கிறார்கள். கை நல்ல நீளமான கை, ஆர்ம்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ், ஸ்ட்ராங்கான ஆர்ம்ஸ். கை நீளம், கட்டக்கை, குட்டையான கை அல்ல, உடம்பு கேட்டவர் நீளமான கை. உயரம் எப்படி இருக்கும்? மிச்சமே ஹைட்டும் அல்ல, ஷார்ட்டும் அல்ல, மொடரேட், நடுத்தரமான உயரம். மர்போ, நடுத்தரமான உயரம் உள்ளவர்கள். அன்பானவர்களே, ஒன்றை பார்த்தால் சிந்தனையோடு பார்ப்பார்கள், மேலோட்டமாக பார்க்க முடியாது, விடயங்களை கூர்ந்து பார்ப்பார்கள். எப்பொழுதுமே அதிகமான பார்வை கீழ் நோக்கி இருக்கும், ஊர்பலை பார்க்க மாட்டார்கள். இதை சொல்கம் அப்படி சொல்வார்கள், பராக்கு பார்க்க மாட்டார்கள். நடக்கும் பொழுது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி போவது போன்று அப்படி அந்த ஸ்டைல் நடப்பார்கள். நெஞ்சை நிமித்து கையை ஆட்டி பக்கத்தில் 2-3 அடிகள் இடம் வேண்டுமான அளவுக்கு கையை அகட்டி வீசி மற்றவர்களுக்கு அடித்துக் கொண்டு நடக்க மாட்டார்கள். பணிவாக மேலிருந்து கீழ் நோக்கி, உதாரணமாக படி இறங்கும் பொழுதோ மலையிலிருந்து இறங்கும் பொழுதோ எப்படி நாம் இறங்குவோமோ அது போன்று நடப்பார்கள். யாராவது கூப்பிட்டால் சொல்லுங்களே சொல்லுங்களே என்று திரும்பாமல் அப்படியே முழுமையாக திரும்புவார்கள். முழு பொடியாலும் அவரை ஃபேஸ் பண்ணுவார்கள். நடையுடைய அழகு. அன்பானவர்களே, இப்போது தொப்புள் முழங்காலுக்கு இடைப்பட்ட வர்ணனை கிடையாது. அப்படியே போகிறேன். முழங்காலுக்கு கெண்டை கால், முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்ட கெண்டை. அந்த கெண்டை காலில் நல்ல ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருக்கும், அதே நல்ல சதை பிடித்திருக்கும். ஸ்ட்ராங்கான மெலிந்த கால், கொளுத்த கால் என்று சொல்ல முடியாது, நடுத்தரமாக நல்ல சதை உள்ள கால்.